கைஸ், இந்த வீடியோல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஏன்டா ரெண்டு பேரும் இந்த இடத்துல நின்றீங்கன்னா நானும் சின்சானோ இன்னைக்கு விளையாட போறோம். என்ன விளையாட்டுன்னு பாக்குறீங்களா? டேய் சின்சானே, நீ சொல்றா. அதாவது கைஸ், நானும் என் மாம் சொன்னா பண்ண போறேன்னா, பின்னாடி இது பாத்தீங்களா ஒரு டோர். அந்த டோர் வழியா சொய் 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 பல தடைகளை தாண்டி யாரு முன்னாடி போறாங்களோ கரெக்டான ரோட்ல அவங்க தான் வின். கட்சி வரைக்கும் பாருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் அடிச்சிருங்க. மணி அடிங்க. மணி ஆடுங்க. இதுல வேற 3 கேட்ல ஒரு கேட்டதுல வழி இருக்கும். சின்சானே, நீ போடா, நான் போல. முதல்ல நீ போ. அச்சச்சச்சா, இது நான் கதையா இருக்குது. பெரியவங்க தான் ஃபர்ஸ்ட் போணும். நீ போ மாம்சே, நான் போக மாட்டேன். நீ போ நீ போ நீ போ 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 போ. ஏன் நீ போறது? நீ தான் நிலத்துக்கு முந்திரி கொட்டை மாதிரி போவ. நீ போடா. இது நல்ல கதையா இருக்குது. நீ போ. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அட நீங்க சொல்லுங்கண்ணா. இவன் போக மாட்டான் பழகுது. போடா பயந்தாங்கோலி. நானே போறேன்டா. எதை சூஸ் பண்றது? ஏதோ ஒண்ணு கண்ணை மூடிட்டு போய் குச்சிட வேண்டியதா. 1 2 3 1 2 எதுல போறதுன்னு தெரியல. ஏதாச்சும் உள்ள போயிடுவோமா? இதுல போவோம். எதை இது வேணாம். இதுல இதுவும் வேணாம். நடுவுல போவோம். ரைட்ரா ரைட்ரா ரைட். இதுலனா இதுவா தானே இருக்கணும். இப்ப பாரா எப்படி கண்டுபிடிக்கிறேன்ட்டு. நீ போக மாட்டால, நானே கண்டுபிடிக்கிறேன்டா. இதுவா தான் இருக்கணும். கண்டுபிடிட்டேன். வந்துட்டேன். எஸ், இந்த ரூட் தான். என்ன பெரிய பெரிய பழுப்பாகுது. ஆத்தாடி, இதை நான் எப்படி தாண்ட போறேன்னு தெரியலையே. உனக்கு தெரியலனா என்ன? நான் வந்துட்டேன். ஐயா, என்ன கக்கூஸ்ல கக்கா போற மாதிரி உட்கார்ந்துக்கற. மாம்சே, நீ வழி விடு, நான் போறேன். இந்த பைப் எல்லாம் ஒரு பைப்னு பயந்து உட்கார்ந்துக்கற பத்தியா? ஐயோ உண்டை. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன்ல, இது எப்படி தாண்டதுன்னு. ஐயோ, நான் வர சொல்றேன். டேய் பைப்ப டக்குனு போதா பாரா. இன்னொன்று படா இன்னொன்று வந்ததுக்கு அப்புறம் அப்படியே டக்குனு வரது டைம்குள்ள ஓடி தப்பிச்சிட்டேன். எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? இங்க இருந்து ஓடிவே மூக்கு போடச்சிச்சு. ஆத்தாடி, இது என்ன இம்மா மீன் கொட்டுது? ஷார்க்கு இதெல்லாம் தூக்கின்னு போய் மீன் கல்ல போட்டா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் போது. மீன் மாட்டுன்னு வந்துட்டே இருக்குது. இங்க இருந்து தப்பிச்சோ. மீன் 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 மீன். ஐயா 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 ஷார்க்கையா ஷார்க்கையா. தம்பி லைட்டா கூடயே கூட்டு வந்து தண்ணி உள்ள விட்டானே. சே, இப்போ எப்படி மேலே போய் தான் ஆகணும். மறுபடியும் மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எங்க சித்த தம்பி சின்சானே, என்ன பண்றீங்க? என்ன தம்பி, என்னாச்சு? இருடா, நான் உனக்கு சொல்லி தரேன் பாடுறா. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இப்படி ஓடி வந்து இப்படி ஏறி டக்குனு ஓடி வந்து இப்படி வந்துடணும். எப்படி டக்குனு வந்த பத்தியா? என்னடா புஷ்குன்னு வந்துட்டா? டக்குனு வந்துட்டாங்க. ஏமாத்துக்காரன். எப்படியோ வந்துட்டான். சரி, நம்ம இங்க இருந்து ஏறுவோம். மேல இருந்து ஏறுவோம். ஏய், என்னடா இங்கேயே புஷ்குன்னு போயிட்ட? அதுவா மாம்சே, நெட் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. அதான் அப்படி. வேற ஒண்ணும் இல்ல. நீ மேலே ஏறி வா, கீழ வந்துரு. மாம்சே, உன்னை பார்த்தா எனக்கு சிப்பா வருது. ஒழுங்கா வா டப்புன்னு. என்ன குண்டா சிச்சானே, அது கூட போல மாட்டா. அது முன்னாடி போது பாரு. அதுல போயிட்டு நீ அது கூட சேர்ந்து போ. ஜாலியா இருக்கும் உனக்கு. ஓஹோ, உன் பிளான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் போய் அதுல நிக்கணும். என்ன அடிக்க பாக்குறியா? என்னெல்லாம் உன்னால அடிக்க முடியாது. எப்படி தப்பிச்ச பாத்தியா? டேய் கருவாப்பையில. தப்பிச்சு ஓட்டியா? இருடா, பின்னாடி நானும் வரேன். வந்துட்ட. ஆஹா, இங்க மறுபடியும் 3 கதுவா. அச்சுச்சோ, அவரா? அதுல இந்த ஓரத்துல தான்ச்சு. எனக்கு தெரிஞ்சு இதே இடத்துல வைக்கிறது வாய்ப்பு இருக்கு. முதல்ல இங்க. ஆஹா, மாட்டிக்கினா. ஹலோ, இதுல இருந்து எப்படி வெளியே போறதுங்க? வழி இருக்கா? வேற வழியே இல்ல. நம்மளே இடிச்சு நம்மளே செத்துற வேண்டிதான். ஓடி போயிட்டாமா. பாடா, இடிச்சு நம்மளே செத்தாதான் முடியும் பொழுது. இப்போ போயிட்டு இருக்கிறானா சின்சானே? இந்த பக்கம் ஓரத்துல போவோம். இந்த ஓரத்துல வந்துட்டேன். இங்க பாரு, இன்னும் இங்கதான் நின்றுறியா? ஓட மாட்டா, நசிக்கிட்ட போற. இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. ஈஸி தூசி தென்காசி. இப்ப பாரு எப்படி போறேன்னு. நசி விட்டுச்சமே. மண்ட என்ன மறுபடியும் நசிக்கிட்டு இருக்கேன். அதுக்குதான் அப்படி போக கூடாது. என் கூடயே வா, நான் உன்னை கூட்டு போறேன். என்ன ஃபாலோ பண்ணியா வாடா. அது பாரு, இப்படி ஓடி போயிட்டு ஓடி போயிட்டு அப்படியே நேரில் பார்த்து 1001 படம் பார்த்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள என்ன நச்சு விட்டுச்சே. 1001 மாதிரி அந்த நேரில் பார்த்தேன் உங்களான்னு பார்த்தேன். இப்படி ஆகி போச்சு. மாம்சே, ஊர் ரூட் தான் கரெக்ட். நீ ஓடு உன்னை ஃபாலோ பண்ணே வரேன். அப்படிதான். உன் பின்னாடியே வந்துட்டேன் பாத்தியா? சூப்பர் மாம்சே, வேற லெவல் நீ. இதுல வேற 3 கேட் இருக்குது. எதுல போற? எங்க இருந்து நான் பேசினே வந்துட்டு இருக்க? எங்க தோ இருக்கியா? வா. நான் வந்து இந்த ஓரத்துல போய் பாப்போன்ட்டு போறேன். கேட்டு என்னங்க இது? நமக்கும் இந்த முதக்கும் ராசியே இருக்க மாட்டேங்குது. இப்போ எதுல போறது? அந்த ஓரத்துல வச்சு இதுல இப்போ நடுவுல சென்டர் எதுல போறதுனே தெரியலையே. நடுவுல போய் கரெக்ட் ஃபர்ஸ்ட். ஏன்டா என்ன? ஐயோ, உள்ள வந்தோடனே தூக்கி அடிக்கிறானே. நடுவு தான் கரெக்ட். சொல்றது இல்லையாடா இதா? உள்ள வந்து நிக்கிறியே. போ நீ போ. என்னையா போ விட்டு வேடிக்கை பாக்குற? நீ போ, உன் பின்னாடியே வரணும். அரே பிளேடு, அவனை தூக்கி வெட்டி சொல்லிட்டு கிடாசா. என்ன மட்டும் சொல்லிடுற? அவனை அசால்ட்டா விட்டு அங்க பாருங்களேன். அவமான சர்சன்னு போய் நிக்கிறான். சின்சானே, உனக்கு முன்னாடி நான் ஓடுறேன் பாரு. இந்த பிளேடை தாண்டி தப்பிச்சு. என்னடா டக்குன்னு போயிட்டு இருக்க? என்ன தூக்கி அடிக்க மாட்டேங்குது? பறந்து போய் திரும்பி வந்து நிக்கிறான். நான் வரேன்டா அதே மாதிரி. என்ன மட்டும் இது நியாயமே இல்லை. என்ன மட்டும் தூக்கி அடிக்குது? அப்ப நான் மட்டும் இழுச்சவாடா. அவனையும் தூக்கி அடிச்ச மாதிரி திரும்பி வந்து நின்ட்டான். ஆனா நான் மட்டும் என்ன மட்டும் தூக்கி அடிக்கிறீங்க? இப்போ
இன்னத்துக்கு என்ன நான் ஓரமாக நிற்கிறேன் அப்பயே எனக்கு அடி விழுது. ஆனாலும் இது ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இதில் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அவன் அந்த பக்கம் போகிறான்னா நம்ம இந்த பக்கம் போவோம். எந்த பக்கம் வழின்னு தெரில. இங்கேருந்து பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது எது வழின்ட்டு. பச்சை பச்சையாக இருக்குதா, அதனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி இந்த பக்கமே போய் பார்ப்போம். போவோமா? போவோம். மிஞ்சி போனால் என்ன தூக்கி அடிச்சிருவீங்களா? அவ்வளோதானே பண்ணுவீங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். வந்துட்ட போடுறா கரெக்டான. ஐயா தப்பான ரூட்டா? முட்டு சந்து தப்பான ரூட்டில் வந்து இதை பாருங்க. இப்போ எப்படி அடி வாங்கிறோம்? நானே போய் வாங்குறேன் அடி. அவ்வளோதான். அடிச்சிட்டியா? சந்தோஷமா? ஆக்சுவலாக நம்ம போன ரூட்டு தப்பு. பாதியிலே வழியை காணும். அண்ணாண்ட பார்த்தா கேப்பு, அது எகிரி குதியான்னு பார்த்தா கீழே வந்துடுவோம். இப்போ சின்சான் போனால இந்த ரூட்டு தான் கரெக்டு. இவன் ரூட்டு வழியே அவனை ஃபாலோ பண்ணி டிக்கெட்டு அவன் பின்னாடியே போயிட்டு அவன் பின்னாடி போனது மட்டும் இல்லாமல் உன்னையா தாண்டுற போடுறா சின்சானு. தள்ளி விட்டுலாமா? தள்ளி விட்டு பார்ப்போம். நூறு வழி விடு. ஆஹா, என்ன தள்ளி விட்டு பார்த்தான் பார்த்தீங்களா கேப்பில்? எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. உன் ரூட்டை பிடிச்சி உன்னைய தாண்டி ஓ முன்னாடி போறேன் பத்தியா? அதான்டா நானு. அப்பா இன்னத்துக்கு ஜஸ்ட் மிஸ். காலை தனியாக பிரித்து எடுத்துட்டு இருப்பான். எப்படியோ தப்பிச்சிட்டேன். உனக்கு முன்னாடி நான் போறேன்டா, தப்பிச்சிட்டேன். இன்னத்துக்கு அவன் நானான்னு பார்க்கணும். சின்சானே வா 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 தூக்கி எடுறா டே ஃபேனு. இல்லைன்னா அவ்வளோதான் போடு. உனக்கு ஆகணும்டா. ஈஸியாக நான் போய் முடிச்சிருவேன். போனா போதான் நின்று உனக்கு வெயிட் பண்ணுறேன். வா வா. இதில் நீ எந்த கதில் போக போற? நான் நேராக ஓட போகிறேன். நீ எதில் போக போறடா? நீ எதுல போறியோ அதுல நான் போக மாட்டேன் மாம்சே. ஏன்னா நீ போறது விளங்காது. அப்படியா? பாப்போமா? இப்ப பாடுறா உண்மையிலே. ஆடா என்னங்க இது, அவன் சொல்றது உண்மையாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நமக்கு ராசியே இல்லை. ரெண்டாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். அவன் எது உள்ள போனான்னு தெரியல. இது இருக்கணும் உள்ள போறது. எனக்கு அது என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கேட்டை திறக்கிறோம் எல்லாமே ஆப்பு. செகண்ட் கேட்ல கரெக்டாக வந்துடுது. இது என்னன்னே புரியல. கரெக்டாக ஃபர்ஸ்ட் கேட்ல நான் கெஸ் பண்ணி போறது எல்லாமே ஆப்பாவே வருது. செகண்ட் கேட்ல தான் கரெக்டாக வருது. நான் மாம்சே பயந்து நின்னுங்கற. நான் போறேன் பாரு. இதெல்லாம் லேசர்லாம் எனக்கு தூசி. இத பாரு குடு குடு குடுன்னு ஓடினே இருப்பேன். நான் மாட்டேன். என்ன அசால்ட்டா போயினுக்குறான்? லேசரில் பட்டா ஏதாச்சும் ஆகுமா? இருங்க ஓடி பார்ப்போம். ஏதாச்சும் ஒன்று அடி ஊதா தெரிஞ்சிடும். அடி ஊஞ்சி ஒன்றே ஆகல. நான் அடி வாங்கி எனக்கு ஒன்றே ஆகலடா. இதோ வந்துட்டேன் பாரு. நான் யாருன்னு தெரியும்ல, பிளாஸ்ட் ஃப்ராங்க்லின்னு. அங்கெல்லாம் 3 கது கொடுத்துட்டீங்க, 2 தான் கொடுத்துருக்காங்க. இதுலயாச்சும் ஒன்றத்தை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டேன். எப்படி? இவனும் வந்துட்டான் பார்த்தீங்களா கூடவே. என்ன பார்த்தா விளையாட தெரியாத மாதிரி இருக்கா? போத சொன்னா கேளு மாம்சே. நான் தான் சொன்னேன்ல, என் பேச்சை கேட்டியா? அப்புறம் எப்படிரா போறது? மறுபடியும் வரேன் மறுபடியும் போறேன். சர்ன்னு இந்த பால் வேற டிங்குன்னு ஆடுது. இதுல இருந்து பாருங்களேன், இப்படி போறேன் தள்ளி விடுது. இது எப்படி தாண்டதுன்னு தெரியாம அப்புறம் அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சேன். ஒரு டைமிங்கு கரெக்டாக அதை பாருங்க. இப்போ என் முன்னாடி ஒரு பால் டிங்னு ஆட்டுருக்குல்ல, இன்னத்துக்கு என்னை தூக்கி அடிச்சிட்டு இருக்கோம். நான் அப்படியே டக்கு நீங்கள் வந்துட்டேன். இப்போ இந்த ஆரஞ்சுக்கு நேராக போகுது. அப்புறம் நம்ம மஞ்சள் கலர் சேஃபு. அப்புறம் இங்கே போயிட்டு இங்கே அடி போய் பட்டுறத தாண்டனா நேரத்துக்கு நம்ம தூக்கி அடிச்சிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் பார்த்து அப்படியே கெஸ் பண்ணி இப்போ அங்கே முன்னாடி ஆடுதா கரெக்டாக போயிட்டு டைமிங் தான் கைஸ். அப்படியே போய் இப்படி ஜம்ப் பண்ணி டக்குன்னு இப்படி வந்தா என்னடா ஒன்றும் நடக்கலையேன்னு பார்த்தேன். ஒன்னும் நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டோம் இந்த பால் கிட்ட. இன்னும் கொஞ்சம் பால் தான் இருக்குது. இங்க ஒரு ஜம்ப், இன்னும் 2 பந்து. இந்த 2 டிங்கிங்க மட்டும் தான்டா நம்ம தான் வெற்றி. யோ மாம்சே, என்ன அங்க தனியா பேசிட்டு வர? நான் உன் முன்னாடி நிக்கிறேன் தெரியல. அதோ பாரு ஆரஞ்சு பால். எங்க மறைஞ்சு வரேன்னு பாக்குறியா? அங்கதான் ஒளிச்சு நின்றேன். உன்னை தாண்டியே வந்துட்டேன். என்னத்த சொல்ல, நீ கீழே ஒரு டைம்ல நான் தாண்டேன். இங்க 4 கேட் இருக்குது பாரு. எதுல போற? 3 கேட்லயே உன்னால ஒண்ணுத்தையும் உருப்படியா கண்டுபிடிக்க முடியாது. இதுல 4 வேற இருக்குது. இதுக்குனே பாறா எப்படி கண்டுபிடிக்கிறேன்ட்டு. இப்போ இதுல போறேன் கரெக்ட். எப்படி? சிறப்பான ஆள் நீ. எப்படி மாம்சே? நானும் பின்னாடியே வந்தேன் பாத்தியா? சைக்கிள். வாடா நீ ஒரு சைக்கிள் எடுத்துக்கோ. வா 2 பேரும் அப்படியே சரி போக வேண்டியதுதான். இங்க இருந்து ஜாலியா சைக்கிள் எடுத்துட்டு போலாம் போலுக்குது. என்னடா அது என்னமோ வருது? என்னத்துக்கு சம போ காரு. டேய் கார் வருதுடா. இது வருது வள எம்மாடி என்ன ஸ்பீட்லடா தூக்கி அடிக்கிறீங்க. இதில் எப்படி தப்பிக்கிறது தெரியல. இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் அடிச்சிட நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் வந்துச்சு அடிச்சிட்டான்டா. சை பரவாயில்ல, மறுபடியும் கைவிட மாட்டேன். எங்கடா போன சின்சானே, இருக்கிறியா? மாம்சே சைக்கிள் பறக்க அடிச்சிச்சு மாம்சே. அதனால தான் நந்து போயிடுங்கறேன். உன் சைக்கிளும் பறக்கும் பாரு. நீ அசால்ட்டா நந்து போயிடுங்கற. நான் ஏன்டா பயப்படணும்? இப்போ பாரு அப்படியே ஓரத்திலே போயிட்டு உன் ட்ரிக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓரமாக போனால் எதுவும் பண்ண மாட்டாங்க இவளு. என்னடா சைக்கிள் காணோம். டே சைக்கிளை தூக்கி அங்க பாருங்களேன், சைக்கிள் பறகுது. சரி என்ன இதெல்லாம்? சைக்கிள் போனா போட்டேன்டா. என்கிட்ட 2 கால் இருக்குடா. என் காலை வச்சு ஓடுவேன்டா. ஓடுறதுல நான் எவ்வளவு பெரிய ஆளு உங்களுக்கு தெரியாதுல்ல. எத்தனை பேர் கூட்டு ஓடி எப்படி ஓடி இருப்பேன் தெரியும்ல. எங்க அவன் சின்சானே எங்கடா போன? எங்க ஆளை காணோம் பயப்புள்ளியா? எங்கடா? ஐயா லைட்டா தட்டி விட்டுறானுங்க ஓரமா. சின்சான் ஆளை காணமே, எங்க போனான் அவன்? நான் ஒரு டைம் அவன் கீழே வந்துடாம பொழுது மாறி ஆகுது. வந்துட்டேன் கிட்டத்தட்ட வந்துட்டோம். வந்துடாதீங்களா? கரெக்டா தூக்கி
கிட்ட வந்தா சொயிட்டி கிடச்சிட்டான். மறுபடியும் விடக்கூடாது இந்த இடத்துல தான். ஐயோப்பா ஜஸ்ட் மிஸ். வந்துட்டேன் ஜஸ்ட் மிஸ். தப்பிச்சிட்டேன். எப்படியோ ஒரு இடத்த தாண்டியாச்சு. ஏய் முன்னாடி போயிட்டு இருக்கியா நீ? எங்கடா ஆளை காணன்னு பார்த்தா பொறிமா நான் ஓடி வாடா. டேய் ஏன் இப்படி பொறிமா வந்துனுங்கிற? ஓடி வா. ஏய் நான் டக்குன்னு விட்டு வரே. இதெல்லாம் போங்க என் முன்னாடி தானே போறான் அவன். என்ன மட்டும் தூக்கி அடிக்குது. நான் என்ன இழிச்ச வாயினா? ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். விட மாட்டேனா டேய் சின்சானே. தான் நினைக்கிறான். அந்த வாழை ஃபுல்லா ஆளே காணோம். கிட்டத்தட்ட வந்துட்டான். காரே வந்துடாதீங்கடா பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எவனா அடிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேட்டை பார்த்தா தான் பயமாகுது. எதுல போறதுன்னு தெரியாம. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. மாம்சே நான் சொல்றதுல போ. நான் ரைட்ல போறேன், நீ லெஃப்ட்ல போ. ஓகே நீ ரைட்ல போ, நான் லெஃப்ட்ல போறேன். யாரு மாட்டை விட்ட பத்தியா? டேய் பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க அவன். மாம்சே எங்க மாட்டீனியா? எனக்கு தெரியும் என் வழி தான் கரெக்ட். எப்படி உன்னை மாட்ட விட்ட பாத்தியா? விஷம் ராணியானா? உன்னை விடவா? நீ யாருன்னு எனக்கு தெரியும். அங்க என்ன தள்ளி விட பார்த்து வந்தானே நீ பொறுக்கி பயலே. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இங்க பாரு நான் உனக்கு வெயிட் பண்ண, நீ எனக்கு வெயிட் பண்றியா? குடுகுடுன்னு ஓடுறியே நீ. நான் வர்றதும் கண்ணுக்கே தெரியாது. ஆனா உன் முன்னாடி வந்து நிப்ப பாக்குறியா? எங்க வர்றேன்னு நானும் பாக்குறேன். இங்க மேல பாம்பு இருக்குது. நீ பார்த்து வா, பொசிக்கிட போற. பாம்பு இருக்கிறது தான் இருக்குது. ஆனால் அதில் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அதனால் பயப்படாமல் ஓடலாம். நெருப்பு தானடா வாடா. நான்லாம் தீப்பொறி திருமுகம் தெரியும்ல. அது பாரு நெருப்புலேயே நாங்களாம் அக்னி குழம்பு கக்கணும். அக்னி அது ரொம்ப சொல்லுவாங்களே. பார்த்தா எரிமலை வெடிக்கும் என்னமோ ஒரு டைலாக் வருங்க. பறந்து போச்சு டப்புன்னு. இதில் வேறு 2 கேட்டு. இதில் போவோம் கரெக்டான ரூட்டு. இதான்டா கரெக்டு வாடா. ஆத்தாடி இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? இப்பதாங்க கவனிச்சேன். இந்த சுத்துறத சொல்லல, சுத்துறது கூட கிடக்குது. அவன் கிடக்குறான், அவனை விட்டுருவோம். அதோ ஒரு ஃபிளைட் இருக்கு இல்லையா, அங்க ஒரு வழி. வாடா சின்சான், நான் சொல்றது நல்லா கேளு. அந்த சின்சான், ஐயோ சின்சான் பாருங்க, அந்த தூரத்துல ஒரு ஃபிளைட் இருக்குல்ல, அங்க ஒரு வழி இருக்கு. அப்படியே ஆப்போசிட்ல இந்த பக்கம் பார்த்தா இங்கேயும் ஒரு வழி இருக்கு. 2 வழி. யாராச்சும் ஒருத்தவங்க தான் இப்ப வின் பண்ண முடியும். அப்ப நான் தான் மாம்சே வின்னு. ஏன்னா என்கிட்ட தான் மூளை. எங்க பாரு மூளை இல்லாத முட்டா பையன் போய் கீழே போயிறான். பாத்தியா எப்படி நான் அப்படியே அசால்ட்டா போய் நிக்கிறேன்ட்டு? என்ன பார்த்து கத்துக்கோ. பொறுமையா கையாளணும். அப்போதான் கீழே உயாம போக முடியும். இப்போ நான் இதெல்லாம் இல்ல மாம்சே, நீ இந்த பக்கம் போ. எனக்கு ஏதோ மனசு கேட்கல, நான் அந்த பக்கம் போறேன். இவன் இப்படி வலிக்க விட்டு குத்துட்டு போறானா? ஒருவேளை அந்த பக்கமா? இருக்காது. நீ தான்டா வந்த வழி விட்டு போற. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உள்ள போறேன்டா. சும்மா பேசக்கூடாது. நான் உள்ள போயிட்டு வரேன். போயிட்டானா? அப்ப தோத்துறான்னு நினைக்கிறேன். நம்ம தான் கரெக்டான ரூட்டு. வெற்றி நம்மது. இல்ல நம்ம தான் ஜெயிச்சோன்னு நினைச்சா கடைசியில மொக்க வாங்கிட்டோம். அவன் தான் ஜெயிச்சிடறான் கைஸ். எங்க அவன்? சின்சானே ஜெயிச்சிட்டியாடா? ஐயா இது இதான் வெற்றி பழுகுது. நான் என்னமோ நினைச்சு வந்தேன். கடைசியில பார்த்தா இந்த பையப்புள்ள ஜெயிச்சிச்சா? சின்சானே எப்படியோ ஜெயிச்சிட்ட. இங்க பாரு எவ்வளோ தங்கம், எவ்வளோ காசு. இந்த தங்கம் இந்த காசெல்லாம் நீ வச்சுக்கோ. இந்த காரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்டா. உனக்கு ஒரு சல்லி பைசா கூட தர மாட்டேன். என்ன நான் பேசுறேன் நீ? சொல்றது கேளு மாம்சே. கார்ல ஏறாத நான் காண்டாயிடுவேன். அடே ஒரு கார் தானடா. உங்ககிட்ட தான் அவ்வளோ காசு இருக்குல்ல, அதை வச்சு ஆயிரக்கணக்கான கார் வாங்கலாம்டா நீ. அதெல்லாம் விட முடியாது. இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. இப்போ பாரு மாம்சே, நீ இறங்காம இருக்கல. இந்த வாங்கிக்கோ. அட கொலகாரா, இவன் பாருங்க என்ன வேலை போச்சா. இவன் என்ன வேலை பார்த்து விடுறான் பாருங்க. அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. சின்சான் தான் இந்த மேட்சோட வின்னு. இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னொரு புது சந்திக்கிறேன். பை.